بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். சகோதரர்களே, நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல, இறக்க வந்தவர்கள். நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, இன்னொரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருப்பதற்காக வந்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே நமக்கு சுவர்க்கத்தை தந்திருப்பான். உலகத்தில் யாரையாவது அல்லாஹ் நிரந்தரமாக வைப்பதாக இருந்திருந்தால் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைத்திருப்பான். அதான் ஒரு கவிஞர் சொல்கிறார், லவ் கானத்தித் துன்யா ததூமு அலா அஹ்லிஹா லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லது. அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை யாருக்காவது நிரந்தரமாக கொடுப்பதாக இருந்தால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுத்திருப்பான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தார் வெறுமனே 63 வருட காலம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் 1400 வருஷ காலம். அதான் ஒரு கவிஞர் சொல்கிறார், தஸவ்வத் மினத் துகா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜன்ன அலைக லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி. ஏ மனிதனே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கட்டுச்சாதனமாக எடுத்துக்கொள். ஏன் தெரியுமா? நீ இரவை அடைந்தால் காலையில் உயிரோடு இருப்பாயா என்பது தெரியாது. وَكَمْ مِنْ فَتًى أَصْبَحَ وَأَمْسَى ضَاحِكًا. எத்தனையோ வாலிபர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். وَقَدْ نُسِجَتْ أَكْفَانُهُ وَهُوَ لَا يَدْرِي. அவனுடைய கஃன் துணி அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான், அவனுக்கு தெரியாது. وَكَمْ مِنْ صَغِيرٍ يُرْتَجَى طُولُ عُمُرِهِ. எத்தனையோ சிறு குழந்தைகள், தாய் தகப்பன் நினைக்கிறாங்க என்னுடைய குழந்தை பெரிய ஆளாகி வளர்ந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆலிமாகணும், முஃப்தியாகணும். ஆனால் அல்லாஹ் எத்தனையோ குழந்தைகளின் சிறு பிராயத்திலேயே அதை மௌத்தாக்கி விடுகிறான். وَكَمْ مِنْ صَحِيحٍ مَاتَ بِغَيْرِ عِلَّةٍ. எத்தனையோ ஆரோக்கியமான மனிதர்கள் சொல்கிறார், நேற்று தான் கண்டேன், இன்றைக்கு தான் கண்டேன், காலையில் பேசினேன், நல்லாக இருந்தார், திடீரென்று மௌத்தாகிவிட்டார். அதுதான் உலகம். وَكَمْ مِنْ سَقِيمٍ عَاشَ حِينًا مِنَ الدَّهْرِ. எத்தனையோ நோயாளிகள் படுத்த படுக்கை, வீட்டாக்களும் நினைக்கிறாங்க இன்றைக்கு மௌத்தாகுவார், நாளைக்கு மௌத்தாகுவார், நாளை அன்றைக்கு மௌத்தாகுவார். அவர் 15 வருடமாக அப்படியே இருக்கிறார், இன்னும் மௌத்தாகல.
சகோதரர்களே, இதுதான் உலக வாழ்க்கை. அதுதான் சொன்னேன், வாழ வந்தவர்கள் அல்ல நாம், இருக்க வந்தவர்கள் அல்ல நாம், இறக்க வந்தவர்கள் நாம். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் மவுத் என்ற வார்த்தையை 70 இடங்களில் பேசுகிறான். எத்தனை இடம்? 70 இடங்களில் மவுத் என்ற வார்த்தையை மட்டும் அல்லாஹ் பேசுகிறான். சக்கராத் என்ற வார்த்தையை அல்லாஹ் 2 இடங்களில் பேசுகிறான். முதலாவது சூரத்துல் கஸஸ், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கூட்டத்தார்களுடைய நிலைமையை அல்லாஹ் சொல்கிறான். லஅம்ருக், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சத்தியம் செய்தான் என்றால் அது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். சத்தியம் செய்து சொல்கிறான், நபியே உம்முடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக, உங்களுடைய ஆயுளின் மீது சத்தியமாக. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கூட்டத்தர் வீணான காரியத்தில் விளையாடி கொண்டிருந்தார்கள். இரண்டாவது சக்கராத். சக்கராத் என்ற இரண்டாவது வார்த்தை மேலானவர்களே அல்லாஹ் சூரத்துல் காஃபில் சொல்கிறான். அது மரண சக்கராத். அதுதான் மௌத்துடைய சக்கராத். வஜாஅத் சக்ரத்துல் மௌதி பில் ஹக். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக சத்தியமாக சக்கராத் வந்தே தீரும். உலகத்தில் அல்லாஹ்வை மறுக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை மறுக்கிறவங்க இருக்கிறான். தெய்வமே இல்லை என்று சொல்றவன் இருக்கிறான். மௌத்தை மறுக்கும் ஒருவனை காட்டுங்கள். மௌத்த மறுப்பான யாராவது? ஏன் மறுக்கேலா? கண்ணுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்கள். அதான் ஹாரூன் ரஷீதுடைய மகன் சொன்னார் சக்கராத்துடைய நேரத்தில், யா சாஹிபி, ஏ நண்பனே, தோழனே, லா தக்தரிர் பி தனஉமின், உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதே, உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதே. வல் உம்ரு யன்ஃபது, வயது முடிந்துவிடும். வன்னஈமு யஸூலு, உலக இன்பங்கள் எல்லாம் அழிந்துவிடும். அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். وَإِذَا حَمَلْتَ إِلَى الْقُبُورِ جَنَازَةً, ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய காரியம். மனிதனே, நீ ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிறாய். சுமந்திருக்கிறோமா இல்லையா? எத்தனை ஜனாசாக்களை சுமந்திருப்போம், எத்தனை ஜனாசாக்களுக்கு பின்னால போயிருப்போம், எத்தனை கபர்ல இறங்கி இருப்போம். சிலர் வாப்பாட கபர்ல கூட இறங்குறல்ல, பயம். இவரை இறக்குவாங்க. சிலர் வாப்பாட கபர்ல இறங்க மாட்டான். ஏன்? கபருக்குள்ள இறங்குறையா? சிலர் மையவாடியால போக மாட்டார்கள். சிலர்கள் மையவாடிக்கு பக்கத்தில் இருக்கிற கிழங்கு கடையிலையும் தின்ன மாட்டாங்க, பே வந்துருமாம். அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மையவாடிக்கு போ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு இரவில் எழும்பி மையவாடிக்கு போவார்கள். போவாங்களா? யாராவது போவாங்களா? நடு இரவில் எழும்பி மையவாடிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மௌத்தாக்களுக்காக துஆ செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தண்டா அவ்வளோ பயம். ஏன்? இவர் மௌத்தாகிறல்ல தானே. சொன்னார் ஹாரூன் ரஷீதுடைய மகன், وَإِذَا حَمَلْتَ إِلَى الْقُبُورِ جَنَازَةً, நீ ஜனாசாவை கபிரிஸ்தானுக்கு கொண்டு சென்றால் மனிதனே நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள், فَإِنَّكَ بَعْدَهَا مَحْمُولُ, உன்னையும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் சுமந்து செல்வார்கள். எவ்வளவு உண்மையான விஷயம் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், இரண்டாவது சக்கராத் சூரத்துல் காஃபில் வந்தே தீரும். அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدُ, எந்த சக்கராத்தை விட்டு நீ விரண்டோடுகிறாயோ, எந்த சக்கராத்தை கண்டு பயப்படுகிறாயோ, அந்த சக்கராத்தை நீ அடைந்தே தீருவாய். ஏன் இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான்?
அல்லாஹ் ஏன் இதெல்லாம் சொல்கிறான்? அல்லாஹ் ஆகிரத்தை பற்றி, ஆகிரா என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் 105 இடங்களில் 115 இடங்களில் சொல்லி இருக்கிறான். ஆகிரத், ஆகிரத் என்ற வார்த்தையை மட்டும் குர்ஆனில் எத்தனை இடம்? 115 இடம். பெரட்டுங்கள், குர்ஆனை பெரட்டி பாருங்க சிந்தனையோட. மறந்து விட்டார்கள் மனிதர்கள், மௌத்தை மறந்து விட்டார்கள், சக்கராத்தை மறந்து விட்டார்கள், கபரை மறந்து விட்டார்கள், மஹ்ஷரை மறந்து விட்டார்கள். துனியாவை கட்டியாள்வதற்காக வந்ததை போலே எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக பள்ளிக்கு வந்திருக்கிறோம்? மௌத்தை நினைப்பதற்கு. சகோதரர்களே, யாரும் நிரந்தரமாக வாழ முடியாது உலகத்தில். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சொல்கிறான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த். நபியே, இன்னக மையித்துன், நீங்களும் மரணிக்க வேண்டும். உங்களுக்கு முன்னால் வந்த யாருக்கும் நாங்கள் மரணிக்காத வாழ்க்கையை கொடுத்தது கிடையாது. நபிமார்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். ஒரு நபி மரணிக்காமல் இருக்கிறார். யார்? யார் சகோதரர்களே? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை. 500 இது 2024 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வானத்தில் உயர்த்தப்பட்டால் அவருக்கு வயது எத்தனை? 33. சொர்க்கவாதிக்கு வயது எத்தனை? 33. அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உயரத்தை கொடுப்பான். எத்தனை அடி? 60 அடி. அகலம் 7 அடி, 7 முழம். இரண்டாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கொடுப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகு? முழு உலக மக்களுடைய அழகை அல்லாஹ் பாதியாக பிரித்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம் கொடுத்திருந்தான். மூணாவது சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரலை கொடுப்பான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரலை கொடுப்பான். எப்படியான குரல் அது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா ஜிபால் அவ்விபி மஅஹு வத்-தைர். அல்லாஹ் சொல்கிறான், மலைகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த வேதம் ஜபூர் வேதம். அந்த ஜபூர் வேதத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓத ஆரம்பித்தால் மலைகளும் சேர்ந்து ரீங்காரம் செய்யும். எப்படியான குரல்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் பறவைகள் சேர்ந்து ஓத ஆரம்பிக்கும், ரீங்காரம் செய்யும். அவ்வளவு அழகான குரல். உம்ராக்கு போய் வந்தேன். முதலாவது போன நேரம் ஒருவர் சந்தித்து முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இமாம் சுதைஸுக்கு பின்னால தொழுவீங்களா? 2 கேள்வி கேட்பாங்க பொதுவா. முதலாவது ஹஜருல் அஸ்வத் கல் கிடைச்சிச்சா, இரண்டாவது இமாம் சுதைஸுக்கு பின்னால தொழுவீங்களா? ஏன்? இமாம் சுதைஸ் என்ன செய்தார்? ஒன்றும் செய்யல. அவருடைய குரலில் உள்ள ஒரு மோகம். 42 வருடமாக மக்காவில் அவர் பணிபுரிகிறார். மக்கா மதீனாவுக்கு தலைவர் அவர்தான். இப்ப الرئيسுல் ஆம் லிஷூனில் ஹரமைன் 1982ஆம் ஆண்டு இமாமாக நியமிக்கப்பட்டார். முதலாவது மக்ரிப் தொழுகை தொழுவித்தார். இப்ப 2023ஆம் ஆண்டு முடிய போகுது. 42 வருஷம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த குரலுக்கு இவ்வளோ அடிமை நம்முடைய சனம். துனியாவுல எந்த யாரையும் காட்ட முடியாது. இமாம் சுதைஸ மாதிரி ஓத ட்ரை பண்ணாத யாரும் இல்லை. எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. சம்மாந்துறையில் இருப்பாங்க, சாய் நமரதில் இருக்கிறாங்க. எல்லா ஊர்லயும் எல்லாருக்கும் ஒரு ஆசை. பெரும்பாலும் சுதைஸை போல் ஓத பார்ப்பார்கள். தராவீஹ் என்றாலே சுதைஸ். ஏன்? சுதைஸ் 10 லட்சம் காசு கொடுத்தாரா ஒவ்வொருவருக்கும்? இல்ல சகோதரர்களே, குரலில் உள்ள மோகம். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல் எப்படி இருக்கும்?
நாலாவது அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு கொடுப்பான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வயதை கொடுப்பான். எத்தனை வயது? 33 வயது. ஐந்தாவது அல்லாஹ் அற்புதமான ஒரு விடயத்தை கொடுப்பான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை அல்லாஹ் கொடுப்பான். உலகத்தில் யாருக்கும் இல்லாத குணம் அது. கல்லால் அடித்தவர்களை கூட சொர்க்கவாதிகளாக மாற்றிய குணம் அது இல்லையா? தாயிஃப்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கல்லடித்தார்கள் தானே. தாயிஃப்ல செங்கல்ல காட்டுங்க பாப்போம், யாராவது கிரவல் கல்ல காட்டுங்க பாப்போம். தாயிஃப்ல இருக்கிறது என்ன கல்? மக்காவில் இருக்கிறது என்ன கல்? கருங்கல் சகோதரர்களே. கருங்கல்லால் அடி வாங்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடி வாங்கிவிட்டு துஆ கேட்டார்கள், இந்த சமூகத்துக்கு நேர்வழி கொடு யா அல்லாஹ். அவ்வளவு உயர்ந்த குணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் யாருக்கும் நேசியது கிடையாது, வாழ்க்கையில் யாருக்கும் சபித்தது கிடையாது, வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னது கிடையாது, வாழ்க்கையில் யாருக்கும் அடித்தது கிடையாது, வாழ்க்கையில் யாரையும் பார்த்து முறைத்தது கிடையாது, வாழ்க்கையில் 63 வயது காலத்தில் ஒரு பொய் சொன்னது கிடையாது. ஏலும் என்றால் காட்டுங்கள் இப்படியான தலைவர்களை. நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு பொய் சொன்னது கிடையாது. கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. என்ன சொல்ல வந்தேன்? தலைப்பு எங்கேயோ போகுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் மரணிக்காமல் வானத்தில் இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜால் வெளிப்படுவான். அதற்கு முன்னால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பின்னால் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வந்ததற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே 33 வயதோடு இறங்குவார் கீழே. ஒரு மனிதர் 1500 வருடங்களுக்கு மேலாக 2000 வருடங்களாக 33 வயதில் வாழ்வதாக இருந்தால் யாரால் முடியும்? அது அல்லாஹ்வால் மாத்திரம் முடியும் சகோதரர்களே. அவர் இறங்குவார் உலகத்துக்கு. இறங்கி தஜ்ஜாலை கொலை செய்வார், பன்றிகளை வெட்டுவார், சிலுவைகளை உடைப்பார், உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவார், திருமணம் முடிப்பார், குழந்தைகள் பெற்றெடுப்பார், அவர்களும் மரணிப்பார்கள். சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை உண்மையான தோற்றத்தில் கண்டார்கள். முதலாவது மக்காவில் அஜியாத் என்ற இடம், ஹரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அஜியாத். போய் பாருங்க அதெல்லாம். அஜியாத் என்ற இடத்தில் யா முஹம்மத் என்று ஒரு சத்தம் கேட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தார்கள், யாரையும் காணவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தையும் பூமியையும் நிறைத்து உட்கார்ந்திருந்தார். எப்படி இருக்கும்? இரண்டாவது மிஅராஜ் போன நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை உண்மையான உருவத்தில் கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஹு 600 ஜனாஹ். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 600 ரெக்கைகளை வைத்து படைத்திருக்கிறான். 600 ரெக்கைகளை வைத்து படைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ரெக்கை தெரியுமா? அது எவ்வளவு பலமான ரெக்கை தெரியுமா? அது உலகத்தில் நாம கண்ட பலசாலி எல்லாம் என்ன பலசாலி? நாம் கண்ட ஜாம்பவான்கள் எல்லாம் என்ன ஜாம்பவான்கள்? அந்த காலத்தில் சம்மாந்துறையில் இருந்தார்களாம் மரத்தை தூக்குபவர்கள். கேள்விப்பட்டேன். மரத்தை தூக்குறாக்கள் இருந்தாங்களா? அவ்வளோ பலசாலிகள் இருந்தாங்களாம். ஜமாத்தில் இருக்கும் பொழுது சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை தூக்கல். என்னது தெரியுமா தூக்கினார்? ஒரு நாட்டை தூக்கினார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்ந்த ஊர்
வல்முத்தஃபிகத அஹ்வா. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துன் நஜ்மில், முத்தஃபிகா என்றால் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் வாழ்ந்த ஊர், ஒரு பிரம்மாண்டமான மாநிலம். அந்த மாநிலத்தை அல்லாஹ் பிரட்டி அடித்தான். யாரை வைத்து பிரட்டி அடித்தான்? யாரை வைத்து? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார், தன் ரெக்கையை விரித்தார். முஸ்னத் அஹ்மதில் ரிவாயத் வருகிறது, சஹீஹான ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கையை விரித்தால் அந்த ரெக்கையிலிருந்து யுன்தஸரு மின் ரீஷிஹி அத்துர்ரு வல் யாகூத், மாணிக்கமும் முத்தும் கொட்டிக்கொண்டே இருக்குமாம். யாரால் படைக்க இயலும் சகோதரர்களே? இப்படியான படைப்புகளை யாரால் படைக்கலாம்? அல்லாஹ்வால் மட்டும் படைக்கலாம். அந்த இறக்கையில 600 இறக்கையை விரிக்கல்ல, ஒரு இறக்கையை விரித்து அந்த இறக்கையின் ஓரத்தால் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் வாழ்ந்த மாநிலத்தை தூக்கினார். எதுவரை தூக்கினார்? எதுவரை தூக்கினார்? அங்கே வாழ்ந்த கோழிகளும் கழுதைகளும் கத்திய சத்தத்தை முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்கள் கேட்டார்கள். அதுவரை தூக்கி பிரட்டி அடித்தார். அந்த அடித்த அடியில் ஒரு பள்ளம் உருவாகியது. அந்த பள்ளம் இப்பொழுது ஜோர்டானுக்கு போனவர்களுக்கு தெரியும், சமுத்திரமாக மாறி இருக்கிறது. அந்த கடலுக்கு பெயர் பஹ்ருல் மைத், டெட் சி, மரணக்கடல். அந்த கடலில் நீங்கள் தாழ முடியாது, மிதந்து கொண்டுதான் இருப்பீர்கள். அந்த கடலில் ஒரு பூச்சி புழு கூட கிடையாது. எவ்வளோ சக்தி இருக்கும் சகோதரர்களே! அவரும் மரணிப்பார். கடைசியாக மலக்குல் மௌத்தும் அல்லாஹ்வும் மாத்திரம் இருப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், யார் இருக்கிறது? மலக்குல் மௌத் சொல்லுவார், அவருடைய பெயர் இஸ்ராயில் அல்ல, அஸ்ராயில். இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர். அமீனுத்தீன் ரஷாதி என்ற ஒரு ஹஸரத் இருக்கிறார், மாவடிப்பள்ளி மர்கஸ்ல உஸ்தாதா இருக்கிறார். அவர் இது சம்பந்தமாக ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அதில் தெளிவான ஆதாரம் இருக்கிறது. அஸ்ராயில், அஸ்ராயில் சொல்லுவார், மலக்குல் மௌத், நானும் நீயும் மாத்திரம்தான் இருக்கிறாய். அல்லாஹ் சொல்லுவான், நீயும் மௌத்தாகு. மலக்குல் மௌத்துக்கும் மௌத் இருக்கிறது. எங்களை எல்லாம் மௌத்தாக்குறது யாரு? அவர் தானே. அவர் தப்பலாமா? இல்ல இல்ல, தப்பேலா. அவரும் மௌத்தாகுவார், முழு உலகமும் மௌத்தாகும். சகோதரர்களே, அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம். எங்க ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி, பணம், படாடோபம், பராக்கிரமம், டாம்பீகம், எங்க இவங்க எல்லாம்? உலகத்தில் பெருமை அடிச்சானே ஆட்சியை வச்சு, எங்க இவன் எல்லாம்? அல்லாஹ் கேட்பான். பதில் சொல்ல யாரும் இல்லை, பதில் சொல்ல யாரும் இல்லை. அல்லாஹ்வே சொல்லுவான், லில்லாஹ், அதெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். பெருமைக்கு சொந்தக்காரன் யார்? நான். ஆட்சிக்கு சொந்தக்காரன் யார்? மாலிகுல் முலூக் நான். அல் ஜப்பார், அடக்கி ஆள்பவன் யார்? நான். அல் கஹ்ஹார், சர்வாதிகாரி யார்? நான். எல்லாமே நான், எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உலகத்தில் பெருமை அடித்து விடாதீர்கள். இதுதான் வாழ்க்கை சகோதரர்களே. மலக்குல் மௌத்துக்கு மட்டுமா மௌத்து? உங்களுக்கு தெரியுமா, மௌத்தையும் அல்லாஹ் மௌத்தாக்கு போவான். மௌத்துக்கு மௌத்து இருக்கு. ஆச்சரியமா இருக்குதா? சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் 2 பேரையும் அனுப்பிவிட்டு அல்லாஹ் ஒரு கருப்பு ஆட்டை கொண்டருவான். சொர்க்கவாதிகள் இருப்பார்கள், நரகவாதிகள் இருப்பார்கள். ஒரு கருப்பு ஆடு, இன்னொரு ரிவாயத்தில் ஒரு ஆடு கொண்டு வரப்படும். அந்த ஆட்டை காட்டி அல்லாஹ் கேட்பான், சொர்க்கவாதிகளிடமும் நரகவாதிகளிடமும், இது என்னன்னு கேட்பான் அல்லாஹ். பார்த்த உடனே சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இதுதான் எங்களை மௌத்தாக்கின மௌத்து. மௌத்தை அல்லாஹ்
எந்த தோட்டத்தில் கொண்டருவான்? ஆட்டுடைய தோட்டத்தில் கொண்டருவான். அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அவர்களுக்கு முன்னிலையில் அந்த மௌத்தை அறுத்து விடுவான், மௌத்தை மௌத்தாக்கி விடுவான். சொல்லுவான், சொர்க்கவாதிகளே இனி மவுத் என்பது கிடையாது, நரகவாதிகளே மவுத் என்பது கிடையாது, நிரந்தரமாக இருங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். சகோதரர்களே, என்ன நிலைமை என்ன எனக்கு தெரியாது, உங்களோட நிலைமை என்ன உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க பாப்போம் யாராவது. எனக்கு தெரியும், முழு உலகத்தில் 1.8 பில்லியன் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 1.8 கோடி முஸ்லிம்கள். ஒருவனை கொண்டு வந்து சொல்லுங்கள், மௌத்துக்கு பின்னால் எனக்கு என்ன நடக்கும் தெரிஞ்ச ஒருவனை கொண்டாங்க தெரியா? அதுக்கு தான் சகோதரர்களை அமல் செய்கிற உலகத்தில் மௌத்தாக வேண்டிய மக்கள் நாம். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துர் ரஹ்மானில், அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானில் சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாத்தையும் அழிப்பேன் நான், எல்லாத்தையும் அழிப்பேன், ஒன்றும் மிஞ்சாது. ஒன்றே ஒன்று மிஞ்சும். அல்லாஹ் சொல்றான், எது மிஞ்சும்? ஒன்றே ஒன்று மிஞ்சும். என்ன தெரியுமா? வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், நான் மட்டும் தான் மிஞ்சுவேன். அவனுக்கு முன்னால நிக்கணும் சகோதரர்களே, அவனுக்கு முன்னால் நிக்கணும், கைகட்டி நிக்கணும், வாய் பொத்தி நிக்கணும். உலகத்தில் தொழுகையில் கைகட்டி நின்றாத்தான் அங்க நிம்மதியா நிக்கலாம், மறந்து விடாதீர்கள். இங்க நிக்கணும், அங்க சந்தோஷமா நிக்கணுமா? ஹிஜ்ரா பள்ளியில தொழுகையில நிக்கணும். சகோதரர்களே, மௌத்தை மறந்து விடக்கூடாது. மௌத் என்பது அது பெரிய பாடம், தரப்பட்ட நேரம் போதாது. மௌத்தை அனுபவிக்காத யாராவது இருக்கிறார்களா? சக்கராத்தை அனுபவிக்காத யாராவது இருக்கிறார்களா? சகோதரர்களே, நீங்களும் அனுபவிக்க வேண்டும், நானும் அனுபவிக்க வேண்டும். நான் சொன்னேனே, 70 இடங்களில் அல்லாஹ் மௌத்தை சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? உலகத்தில் ஆக சிறந்த நபிமார்கள் யார்? குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்கள், அதிலும் சிறந்தவர்கள் 5 நபிமார்கள். அவர்களுக்கு சொல்வார்கள் உலுல் அஸ்ம். 5வது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 4வது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3வது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், 2வது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 1வது அந்தஸ்து யார்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நாங்க படிக்கணும். இந்த 5 பேர்ல 3வது அந்தஸ்து யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. சகோதரர்களே, குர்ஆனில் 30 ஜுஸ், 1வது ஜுஸ், 2வது சூரா சூரத்துல் பக்ராவில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேச ஆரம்பித்த அல்லாஹ் கடைசி ஜுஸ் அம்ம ஜுஸ்ஸிலும் சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா, அதிலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசுகிறான். குர்ஆனில் அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட நபி யார்? யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். தைரியம். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயம் கிடையாது. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயம் இல்லை. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், பாபு ஃபதாயிலி மூசா என்ற பாடத்தில் வருகிறது ஹதீஸ். அஸ்ராயில் மலக்குல் மௌத் வந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை வாங்குவதற்காக. நான் சொன்னேனே, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன வந்த? ரூஹெடுக்க வந்த. உட்டாங்க ஒரு 6 கண்ணொண்டு கலண்டிச்சு மலக்குல் மௌத்துல. எப்படி தைரியம் இருக்கணும்? மலக்குல் மௌத்துங்க போகல சிலாக்களுக்கு இப்ப நடுங்கும், பேரை கேட்டா நடுங்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துக்கு அறைந்தார், கண்ணை கலட்டினார். இதுதான் தைரியம். மலக்குல் மௌத் அரண்டு போனார். என்னடா, முழு உலகமும் நம்மளை கண்டு பயப்படுவது, இருந்தால் நம்மளுக்கு அடிச்சு கண்ணை கலட்டி விட்டார். ஒரே ஓட்டம் அல்லாஹ்விடத்துல.
அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத். யா அல்லாஹ், மௌத்தாக விருப்பம் இல்லாத மனுஷன்டையா நீ என்ன அனுப்பின? அரஞ்சி என்ற கண்ணும் கலண்டு வைத்து. அல்லாஹ் கோபம் வந்துச்சா? வரலே. அல்லாஹ்க்கு கோபம் வரல. ஏன்? அல்லாஹ்வோட உலகத்தில் நேரடியாக பேசியவர் அவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசிவிட்டு வருவார்கள். தூர் சீனா மலைக்கு போய் வரும் பொழுது காதை பொத்தி கொண்டு வருவார்கள் ஊருக்குள்ள வரும்போது. ஏன்? மனிதர்கள் பேசும் சத்தம் கழுதை கத்திரத்தை விட மோசமா இருக்குமாம். அல்லாஹ்வுடைய பேச்சு எவ்வளவு இனிமையா இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். யோசிங்க சகோதரர்களே, இதையெல்லாம் அல்லாஹ் கோபப்படல. சொன்னான், என்னுடைய அடியான் மூசா என்ற கலீம் உலகத்தில் வாழ விரும்புகிறார் போல அவர்கிட்ட போய் சொல்லு, மலக்குல் மவுத் ஒரு காளை மாட்டுக்கு மேல் கையை வைக்க சொல். காளை மாட்டுக்கு மேல கையை வைக்க சொல். அவருடைய கரத்தில் எத்துணை முடிகள் படுகிறதோ, எத்தனை லட்சம் முடிவட்டாலும் சரி, ஒரு முடிக்கு ஒரு வருஷம் வாழ சொல். இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி நம்மடாக்களுக்கு? சுப்ஹானல்லாஹ், மௌத்தாகவே மாட்டாங்க. இந்த சான்ஸ் நபிமார்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. நபிமார்களுக்கு மட்டும்தான் சான்ஸ். வாழ்றண்டா எத்தனை வருஷமும் வாழலாம், ஆனால் மரணிக்கத்தான் வேணும். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் மலக்குல் மவுத் பயந்து பயந்து வந்து சொன்னார், அல்லாஹ் இப்படி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறான், என்ன செய்ய போறீங்க? மலக்குல் மவுத்தோட பேச்சில் எனக்கு அல்லாஹ் கிட்ட நேரடியா கேட்டார், ரப்பி சும்மா. சரி, அவ்வளோ காலம் நான் வாழ்றேன், வாழ்ந்ததுக்கு பின்னால என்ன நடக்கும்? வாழ்ந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் சொன்னான், சும்மல் மவுத், அதுக்கு பின்னால போய் சேரத்தான் வேண்டும், மவுத்தாகத்தான் வேணும். அப்படியா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. யா அல்லாஹ், என்னை உடனடியாக, எப்படி துவா பாருங்க, என்ன உடனடியாக பலஸ்தீனுக்கு கொண்டு போ. சும்மா நினைச்சீங்களா? பலஸ்தீனை சாதாரணமாக நினைத்தீர்களா? சகோதரர்களே, மக்காவில் கால் வைக்காத நபிமார்கள் இருக்கிறார்கள், மதீனாவில் கால் வைக்காத நபிமார்கள் இருக்கிறார்கள், பலஸ்தீன்ல சுஜூது செய்யாத நபிமார்கள் கிடையாது. இன்றைக்கு இரத்த வெள்ளம் எல்லா நாளும் அல்லது இறக்குவான் அல்லாஹ். நான் சொன்னேன், தலைவர் 33 வயதில் வானத்தில் வாழ்கிறார் தலைவர். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினால் அதுக்கு பின்னால் எல்லாம் முஸ்லிம்களுக்கு தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யா அல்லாஹ், உடனடியாக பிரம்யத்தி ஹஜர், ஒரு கல்லை எறிந்தால் எவ்வளவு வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் என்னை பலஸ்தீனுக்கு கொண்டு போ. உடனடியாக அல்லாஹ் பலஸ்தீனுக்கு கொண்டு போனான். இப்ப என்ன மௌத்தாக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் எங்க? பலஸ்தீன்ல இருக்கிறது. மௌத்தாகினார். அல்லாமா ஹக்கீமு திர்மிதி நவாதிருல் உசூல்ல பதிவு செய்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம்? நான் சொன்னேன், மலக்குல் மௌத்துக்கு அறைந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்ததற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் கேட்டார்களாம், கைஃப வஜத்தல் மௌத். அல்லாஹ் கேட்டான், மூசா மௌத் ஆயிட்டீங்களே, மௌத் எப்படி இருந்துச்சு? மௌத் எப்படி இருந்துச்சு? சக்கராத் எப்படி இருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், யா அல்லாஹ், கஷாத்தின் ஹய்யத்தின் துஸ்லஹு பியதில் கஸ்ஸாப். இறைச்சி கடைக்காரன் கையில, இறைச்சி கடைக்காரர், கசாப்பு கடைக்காரன் அவனுடைய கரத்தில் உயிரோடு ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்காம உயிரோடு அதன் தோலை உரித்தால் எவ்வளோ வருத்தமோ அவ்வளோ வருத்தப்பட்டேன் சக்கராத்தில். நான் பட இருக்கிறேன் சகோதரர்களே, நீங்க பட இருக்கிறீங்க. யாரும் தப்பேலாது. நல்லவர்களுக்கும் சக்கராத் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சக்கராத்தில் என்ன நடந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், பிள்ளைகளுக்கு பேர் வைக்க வேண்டுமா? தயவு செய்து இஸ்லாத்தில் இல்லாத அரபுல இல்லாத பேரை கொண்டாந்துடாதீங்க.
இந்தோனேஷியா காராக்கள் பேர் எல்லாம் இருக்குது. அதை கொண்டு அர்த்தம் கேட்கிறாங்க. சகோதரர்களே, ஆயிஷாண்டு வைங்க பேரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் எந்த மனைவி இப்படி செய்வா? ஆயிஷா நாயகிக்கு 18 வயசு. திருமணம் முடிக்கும் போது எத்தனை வயசு? 6 வயசு. நபிகள் நாயகத்தோடு சேரும் பொழுது 9 வயது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது 18 வயது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில் கூட வைக்கவில்லை, கையில் ஏந்தி கொண்டிருந்தார். சகோதரர்களே, உலகத்தில் இப்படியான மனைவியை காட்டுங்கள். என்ன மனைவி அது? உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பச்சை கலர் ஒரு பட்டு துண்டை கொண்டு வந்தார். அந்த பட்டு துண்டை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பார்த்தார்கள். அதுல ஆயிஷா நாயகியுடைய போட்டோ இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், சுவர்க்கத்திலும் இவதான் உங்களோட மனைவி. சும்மா அடையல அந்தஸ்து, கணவனை சக்கராத்தில் சுமந்த மனைவி. கணவனை சக்கராத்தில் சுமந்த மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, உலகத்தில் ஆயிஷா நாயகிக்கு கிடைத்த 2 பெரும் பாக்கியம் யாருக்கும் கிடைக்கல. என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். ஆயிஷா நாயகியுடைய நெஞ்சில், இங்க மரணித்தாங்க, ஆயிஷா நாயகியுடைய நெஞ்சில் மரணித்தார்கள். 2வது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய எச்சி. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? மிஸ்வாக்கை ஆயிஷா நாயகி வாயில் வைத்து கடித்து மென்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயில் தீட்டி விட்டார். சக்கராத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சுன்னத்து தான் மிஸ்வாக். சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், திர்மிதியில் வருகிறது, புகாரியில் வருகிறது ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் 7:45 தொழுகை நடக்குமாம். சகோதரர்களே, என்ன சொன்னேன்? திருமிதியில் வருகிறது, புகாரியில் வருகிறது.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தத்தில் நஞ்சூட்டப்பட்ட ஒரு ஆட்டிறைச்சியை சாப்பிட்டார்கள். நஞ்சூட்டப்பட்ட ஆட்டிறைச்சியை சாப்பிட்டார்கள். அந்த வருத்தத்தை சக்கராத்தில் உணர்ந்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா லா அஸாலு அலமத் த்ஆமில் லதி அகல்து பி கைபர். கைபர் யுத்தத்தில் நான் சாப்பிட்ட ஆட்டிறைச்சியின் வருத்தம் என்னுடைய உடம்பில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வருத்தத்தால் என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெடிப்பதை போல் வருத்தமாக இருக்கிறது. யாருடைய சக்கராத்? யாருடைய சக்கராத்? உலகத்தின் தலைவரின் சக்கராத். யாருடைய சக்கராத்? யார் சுவர்க்கத்தை முதலாவதாக தட்டுவாரோ அவர்களுடைய சக்கராத். யாருடைய சக்கராத்? யார் முதல் முறை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடம் நமக்காக பேசுவார்களோ அவர்களுடைய சக்கராத் இது. நம்முடைய சக்கராத். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே. எந்த அளவு வருத்தப்பட்டார்கள். பக்கத்தில் ஒரு நீர் தடாகம் இருந்தது. தண்ணியை அள்ளி அள்ளி மேலில் ஊற்றிக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கெஞ்சினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்தில் வாழும்போது கலிமாவோட வாழ்ந்தா தான் சக்கராத்துல கலிமா வரும். வட்டி கடையில நின்று போட்டு கலிமா சொல்லி மௌத்தாகணும் ஆசை வைக்க முடியாது சகோதரர்களே. ஆசை வைக்கலாமா? வாழ்க்கையில் தொழுதே கிடையாது. அவர் துஆ கேட்கிறார், நான் சக்கராத்துல கலிமாவோட மௌத்தாகணும். தயாரிப்போம் உலகத்தில். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி சக்கராத். மௌத்துக்கு சக்கராத் இருக்குது, மௌத்துக்கு சக்கராத் இருக்குது. திருமிதியில் வருகிறது, அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்கரத்தில் மௌத். யா அல்லாஹ் இந்த சக்கராத்தை லேசாக்கு யா அல்லாஹ், சக்கராத்தில் உதவி செய்ய அல்லாஹ். சகோதரர்களே, சக்கராத்தை அடையவிருக்கிறோம் நானும் நீங்களும். மௌத்தை சந்திக்க இருக்கிறோம் நானும் நீங்களும். உலகத்தில் எதை தயாரித்து வைத்திருக்கிறோம் கேட்போம். இன்றைக்கு ராவைக்கு தூங்குறதுக்கு முன்னால் அல்லாஹ்விடம், அல்லாஹ்க்கு முன்னிலையில தனிமையில நின்று எத்தனை தரம் அழுதிருக்கிறோம் கேட்போம் அல்லாஹ்விடத்தில். மௌத்தாகினா எல்லாம் முடிஞ்சு சகோதரர்களே. வாழக்கூடிய காலத்தில் பள்ளிவாசலுக்கு வரவில்லையா? உலமாக்கள் கூப்பிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் முஅத்தின் 5 தரம் கூப்பிடுகிறார். தாயிகள் கூப்பிட்டார்கள், வரலையா? நீ மௌத்தாகினால் காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவான் பள்ளிவாசலுக்கு, மறந்து விடாதே. கொண்டு வருவானா இல்லையா? வேறு வரமாட்டார், கொண்டு வருவாங்க. சும்மா கொண்டு வரல, கையையும் காலையும் கட்டி கொண்டு வருவார்கள். இவ்வளவு நடந்தும் சிந்தனை வருதில்லை சகோதரர்களே. எத்தனையோ பேருக்கு மரணித்தால் சகோதரர்களே, உலகத்தில் 5 உலக வாழ்க்கையை ஒவ்வொருவரும் சந்திக்கணும். நான் எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்கிறேன். எனக்கு சுருக்கவும் தெரியுதில்லை. முதலாவது உலகம் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய உலகம். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 15ஆம் தேதி சகோதரர்களே, 15ஆம் தேதி இந்த இடத்தில் நான் உட்கார்ந்து பயான் செய்வேன். நீங்கள் எல்லாம் கேட்கிறீங்க, நாங்க இங்கே சந்தித்தவர்கள் அல்ல. நான் சிலாக்கள் இன்றைக்கு தான் முதல் காண்றேன். ஆனா இன்றைக்கு அல்ல நான் முதலில் கண்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் கண்ட ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் முதலாவது உலகம், ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளின் உலகம். உலகத்தில் யாரெல்லாம் சந்தித்து அன்பாக இரக்கமாக உறவாடினார்களோ அவர்கள் எல்லாம் அங்கே சந்தித்து அன்பை பரிமாறியவர்கள். ஃபமா தஆரஃப மின்ஹா இக்தலஃப. உலகத்தில் ஒரு கூட்டம் சண்டை பிடிக்குது பாத்தீங்களா? இவன் அவனுக்கு கண்ணால காட்டேலா,
பேரை சொன்னாலே கண்கள் சிவக்கும். அது இங்க வந்த சண்டல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா தனாகர மின்ஹா இக்தலஃப. ஆலமுல் அர்வாஹில சண்டை பிடிச்சிருக்கிறான் அவன். அப்படி ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் எனக்கும் ஞாபகம் இல்லை, உங்களுக்கும் ஞாபகம் இல்லை. இரண்டாவது உலகம் எது? இரண்டாவது உலகம் தாயுடைய கற்பறை, ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பறை. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாலு விடயம் ஒரு மனிதனுக்கு எழுதப்படும் தாயுடைய கற்பறையில். முதலாவது பிகத்பி ரிஸ்கி, எவ்வளோ சாப்பிடுவாய், எவ்வளோ சாப்பிடுவாய், என்னென்ன சாப்பாடு சாப்பிடுவாய், எந்த வாகனத்தில் போவாய், எந்த வீட்டில் வாழ்வாய். இன்றைக்கு நேத்து நாங்க தேடினதல்ல, அது தாயுடைய வயிற்றில் எழுதப்பட்டது. இரண்டாவது அஜலிஹி, எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்வாய், 63 வயசா, 53 வயசா, 83 வயசா, அல்லது 3 வயசா? எங்கே எழுதப்பட்டது? தாயிட வயிற்றில் எழுதப்பட்டது. மூணாவது விடயம் அமலிகி வ அமலிகி, நல்லமல் செய்வாயா, தீயாமல் செய்வாயா, அல்லது ரெண்டையும் கலந்து செய்வாயா? அதையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். நாலாவது ஷகியுன் அம் சயீத், சீதேவியா மூதேவியா, நல்லவனா கெட்டவனா? சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், நல்லவனா கெட்டவனான்னு அல்லாஹ் எழுதிட்டானா? சஹாபாக்கள் அறிவாளிகள். நல்லவனா கெட்டவனா, சொர்க்கவாதியா நரகவாதியா, உம்மட வகுத்துல அல்லாஹ் எழுதிட்டான். அப்ப நாங்க என்னத்துக்கு அமல் செய்யறோம்? நாங்க ஏன் தொழணும்? சரியான கேள்விதானே. நாங்க ஏன் தொழணும்? நாங்க ஏன் குர்ஆன் ஓதணும்? நாங்க ஏன் அமல் செய்யணும்? நாங்க ஏன் யுத்தத்துக்கு போகணும்? சும்மா இருப்போமே, அல்லாஹ் எழுதிட்டான் தானே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட பெரிய அறிவாளி. சொன்னார்கள், பல் இஅமலு, ஆஹா அப்படி இருக்கேல, அது அமல் செய்யுங்க. அமல் செஞ்சி உன்னை நீ பார்த்துக்கொள். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு, யாரை அல்லாஹ் எதற்காக படைத்தானோ அந்த அமல் செய்வது அவனுக்கு லேசி. நீ சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்துடைய அமலை செய்வது உனக்கு லேசி. நீ நரகவாதியாக இருந்தால் நீயா நினைப்பாய் சொர்க்கத்தில் அமல் செய்யணும், ஆனா அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தரமாட்டான். கை வைத்து கேட்டு பார்ப்போம் சகோதரர்களே, சுவர்க்கத்துடைய அமல் எனக்கு லேசாக இருக்கிறதா, அல்லது நரகத்துடைய அமல் எனக்கு லேசாக இருக்கிறதா? இந்த நாளையும் அல்லாஹ் தாயுடைய வயிற்றில் எழுதிவிட்டான். மூணாவது உலகம், அதுதான் நாம் வாழக்கூடிய துனியாவுடைய உலகம். நம்ம 2 வாழ்க்கையை கடந்து 3வது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 4வது உலகம் ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்க்கை. அது ஒரு தனிப்பாடம். இன்றைய தலைப்பு உண்மையில் பேசுவதற்கு நேரம் போதாது. மரணமும் மறுமையும். மரணத்தை பேச வேண்டும் 1 மாதத்துக்கு, மறுமையை பேச வேண்டும் 1 வருடத்துக்கு. அவ்வளவு விடயங்கள் இருக்குது மறுமையில். கபரை பேச நேரம் இல்லை. 4வது உலகம் என்ன? கபர். 5வது உலகம் என்ன? ஆலமுல் ஆகிரா. 5வது உலகம்தான் ஆகிரத்துடைய உலகம். சகோதரர்களே, மௌத்தாகுவோம். நீங்கள் மரணிப்பீர்கள், நான் மரணிப்பேன். உக்கி மண்ணோடு மண்ணாய் கபருக்குள் வாழ்ந்து ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். இஸ்ராஃபீல் என்று அல்லாஹ் ஒரு மலக்கை படைத்து வைத்திருக்கிறான். அவர் யார் தெரியுமா? அவர் கையில பெரியோரு கொம்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். பெரியோரு கொம்பு. அந்த கொம்பில் அவர் ஊதுவார். ஊதினா என்ன நடக்கும்? அதுக்குத்தான் சொல்றேன், என்ன சூர். சூருங்கிற என்னது? அதுக்குத்தான். அவர் ஊதினால் வானம் வெடிக்கும். இதஸ்ஸமாஉன் ஃபத்தரத். அவர் ஊதினால் இதஸ்ஸமாஉன் ஷக்கத், வானம் வெடிக்கும். அவர் ஊதினால் வைதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் காய்ந்த இலைகளைப் போல கீழே விழுந்துரும். வைதல் ஜிபாலு சுயிரத், அவர் ஊதினால் மலைகள் எல்லாம் சாயம் போட்ட பஞ்சுகளை போல பறக்க ஆரம்பிக்கும்.
அவர் ஊதினால் தண்ணீராக இருக்கிறே கடல். கடல் இப்ப எப்படி இருக்குது? தண்ணியாக இருக்குது. வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், நெருப்பாக பத்த ஆரம்பிக்கும். முழு உலகத்தில் அல்லாஹ்வை தவிர எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள். அவர் ஊதினால் யௌம நத்விஸ் ஸமா, அல்லாஹ் சொல்கிறான் கத்பை சிஜில்லில் குதுப், பேப்பரை சுருட்டுற மாதிரி, பேப்பரை சுருட்டுற மாதிரி வானத்தை சுருட்டுவேன் நான். கற்பனை பண்ணி பாருங்க. பயான் கேட்கிறதல்ல நோக்கம், பேசுறதல்ல என்ற நோக்கம். எப்படி இருக்கும் அந்த நாள்? பேப்பரை சுருட்டுற மாதிரி சுருட்டுவான் அல்லாஹ். வானத்தை அல்லாஹ் என்ன என்ன செய்வான் என்று ஜலாலியா பள்ளியில சொன்னேன், வந்திருக்காங்க. அதுல ஒன்றுதான் வானத்தை சுருட்டுவான் அல்லாஹ். அல்லாஹ் காப்பாத்துவானாக. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி, அல்லாஹ் மடித்து பொத்துவான் வானத்தை. எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள், எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள். அந்த சூர் ஊதப்பட்டு 40 வருடங்களுக்கு பின்னால் இரண்டாவது சூர் ஊதப்படும். 40 வருடங்களுக்கு பின்னால் இரண்டாவது சூர் ஊதப்படும். சகோதரர்களே, மரணித்த எல்லாரும் எழும்புவார்கள். மரணித்த எல்லாரும் எழும்புவார்கள். யுஹ்ஷருன் நாஸ், எங்கே எழும்புவார்கள்? எங்கே எழும்புவாங்க? மஹ்ஷர் மைதானம். கேள்விப்பட்டிருக்கிறோமா? மஹ்ஷர் மைதானம் உலகத்தில் இருக்குது தெரியுமா? மஹ்ஷர் மைதானம் உலகத்தில் இருக்குது தெரியுமா? உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்குது தெரியுமா? புகாரியை சொல்கிறேன் நான், அங்கங்கிருந்து பேசல. உலகத்தின் சொர்க்கம் மதீனா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி உலகத்தின் சொர்க்கம். உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அந்த ஹதீஸுக்கு. அல்லாஹ் உலகத்தை அழிக்கும் பொழுது அந்த ரௌதாவை அழிக்காமல் சொர்க்கத்தில் தூக்கி வைப்பானாம். உலகத்துல மஹ்ஷர் மைதானம் இருக்குது. எங்க தெரியுமா? பலஸ்தீன். பலஸ்தீனை தான், ஷாம் தேசத்தை தான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானமாக மாற்றுவான். எப்படி மாற்றுவான்? அவனுக்கு தெரியும் எப்படி மாத்தணும், நமக்கு தெரியாது. முழு உலகத்தையும் அழித்து விட்டு மஹ்ஷர் மைதானத்தை உருவாக்குவான். அந்த மஹ்ஷர் மைதானம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஒரு கல்லு மண் இருக்காது, செம்பு தரையாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து இப்ராஹீமில், சூரா இப்ராஹீமில் அல்லாஹ் சொல்கிறான் யௌம துபத்தலுல் அர்ள் கைரல் அர்ள், பூமியை வேற பூமியாக நான் மாற்றுவேன். உலகத்தை ஃபுல்லா அழிச்சிட்டு வேறொரு உலகத்தை நான் உருவாக்குவேன். வஸ்ஸமாவாத், வானத்தையும் பரிபூர்ணமாக அழித்துவிட்டு வேறொரு வானம் உருவாக்கப்படும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பூமியையும் ஃபுல்லா அழிச்சு வானத்தையும் ஃபுல்லா அழிச்சா மக்கள் எல்லாம் எங்க இருப்பாங்க? இப்ப எப்படி கேள்வி? நான் சொன்னேன், ஆயிஷா நாயகி உம்மத்துடைய மிகப்பெரிய முஃப்தி, ஒரு பொம்பளை 18 வயசு குமரி, ஹலீஃபாக்களுக்கு ஃபத்வா சொன்னா அந்த பேரை வையுங்கள். ஆயிஷா நாயகிய போல இந்த புள்ள வரணும் நியத்துல வைங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க இருப்பாங்க மக்கள் எல்லாம்? சுப்ஹானல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மக்களை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நிப்பாட்டி வைத்திருப்பான். எப்படி இருக்கும் சகோதரர்களே? நல்லவர்கள் சாதாரணமாக நிற்பார்கள், பாவிகள் வதரல் முஜ்ரிமீன், அல்லாஹ் சொல்கிறான் பாவிகள் யௌமஇதிம் முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத், இரும்பு சங்கிலிகளால கட்டி வச்சிருப்பான் அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில். உடுப்பு உடுப்பாட்டுவான் அல்லாஹ் பாவிகளுக்கு. இன்னும் நரகத்துக்கே போகல, இன்னும்
நரகத்துக்கு போகல, உடுப்பாட்டுவான். சராபீலுஹும் மின் கத்திரான், தாரை காய்ச்சி அல்லாஹ் உடுப்பாட்டுவான். சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. எப்படி இருக்கும் அந்த நாள்? அடக்கி ஆளுபவனின் ஆட்சி யாருக்கும் ஒன்றும் செய்யலாது. சவுதி மன்னன் அல்ல, எவனா இருந்தாலும் ஒன்றும் செய்யலாது. உலகத்தில் என்ன ஆட்டம், என்ன ஆதிக்கம், என்ன அராஜகம்! பணம் பணம், தங்க ரோட், தங்க கட்டில், தங்க எஸ்கலேட்டர், தங்க டொய்லெட். அவருக்கு தங்க டொய்லெட். டொய்லெட் போனா துறக்கிற பேப்பர் அதுவும் தங்கம். எவ்வளவு வீண் விரயம்! டெப்லெட், தங்க டெப்லெட் போறான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தங்க டெப்லெட். அதை போட்டால் மலம் தங்கமாக வருதாம். அல்லாஹ் அக்பர். வந்து என்னடா செய்ய? எடுத்து நகைக்கடையில் வைக்கவா? அங்க கிடைக்குமா அவருக்கு தங்க டாய்லெட்? நிக்கணும், அவர் உடுப்பில்லாம நிக்கணும், ஹத்னா செய்யப்படாமல் நிக்கணும், செருப்பு போடாம நிக்கணும். எல்லாரும் எல்லாரும் யாராயிருந்தாலும் சரி, முதலாக அல்லாஹ் உடுப்பை உடுப்பாட்டுவான். யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் சகோதரர்களே? முதலாக அல்லாஹ்வுக்காக நிர்வாணப்படுத்தப்பட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பில் போடும் பொழுது உடுப்பெல்லாம் கலட்டி நெருப்பில் போட்டார்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முழு மக்களும் நிர்வாணியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பட்டு உடுப்பாட்டுவான். அவங்கதான் வெற்றி. மன்னனால வெற்றி கொள்ள இயலாது, மன்னனாலையும் வெற்றி கொள்ள இயலாது, எதாலையும் வெற்றி கொள்ள இயலாது. உலகத்தில் அல்லாஹ்வோடு வாழ்ந்தீர்களா? அல்லாஹ்வுக்கு வழிபட்டீங்களா? அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தீர்களா? அல்லாஹ்வுட கட்டளைகளை மதித்தீர்களா? உங்களுக்கு வெற்றி இன்ஷா அல்லாஹ் கியாமத்திலே. யோசித்து பாருங்க சகோதரர்கள், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அந்த நாள்? அல்லாஹு அக்பர். வானம் வேற வானம், பூமி வேற பூமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடுப்பாட்டப்படும். மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பார்கள். அல்லாஹ் சூரியனை கீழே இறக்குவான். எப்படி இறக்குவான்? புகாரில வந்திருக்குது, கதிர மீல், ஒரு மீல் அளவுக்கு. மீல் என்ற வார்த்தை அரபியில் 2 விடயத்துக்கு உபயோகிக்கப்படும். முதலாவது மீல் என்று சொன்னால் ஒரு மைல். ஒரு மைல் எவ்வளவு கிலோமீட்டர்? 1.25 கிலோமீட்டரா? 1.25 கிலோமீட்டர் ஒரு மைல். இரண்டாவது சுருமா போடுவோம் குச்சி, அதுக்கும் அரபியில மீல் என்று தான் சொல்ற. சுருமா குச்சிட அளவுக்கு சூரியனை கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் சகோதரர்களே? மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பார்கள். சிலர் கரண்டை கால் வரைக்கும் வெள்ளம், வேர்வை வெள்ளம், மழை பெஞ்ச வெள்ளம் அல்ல, சுனாமி வெள்ளம் அல்ல, தண்ட உடம்புல இருந்து வழிந்த வேர்வை. சிலர் முழங்கால் வரைக்கும் வேர்வை, சிலர் இடுப்பு வரைக்கும், சிலர் நெஞ்சு வரைக்கும். உலகத்தில் பாவத்திலேயே கழித்தவன் வேர்வையில் முழுமையாக மூழ்கி விடுவான். நிழல் கிடையாது, மரம் கிடையாது. நானும் நீங்களும் சந்திக்க வேண்டிய நாள் ஒரே ஒரு நிழல் தான். என்ன நிழல்? அர்ஷுடைய நிழல். எப்படிப்பட்ட அர்ஷ் அது? சாதாரண அர்ஷாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸமானியத்து அம்லாக் ஃபீ சூரத்தி அவ்ஆல். அர்ஷ் எத்தனை மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள்? 8 மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள். எத்தனை? 8 மலக்குமார்கள். எந்த தோற்றத்தில் தெரியுமா சுமந்திருக்கிறார்கள்? மலை ஆடுகளுடைய தோற்றத்தில் சுமந்திருக்கிறார்கள். மலை ஆடு இலங்கையில் இல்ல, பனி பிரதேசங்கள் இருக்குது. எரும மாடுகளை விட பெரிதாக இருக்கும், கொம்புகள் இப்படி வளைந்திருக்கும். அந்த ஆடு டிஸ்கவரிகள்ல பார்த்திருப்பீங்க சகோதரர்களே. அந்த தோற்றத்தில் சுமந்திருப்பார்கள். ஒரு மலக்கினுடைய காதில் இருந்து தோல் புஜத்தை அடைவதற்கு 700 வருடங்கள் பிரயாணிக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு தலைவராக இருந்துட்டு
சில மன்னர்களுக்கு, இப்ப வாழக்கூடிய சில மன்னர்களுக்கு தங்க ஏணிப்படி இருக்குது. தங்க எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டருக்கு தமிழ்ல அந்த கரண்ட்ல போகும் மின் உயர்த்தி ஏணிப்படி தங்கத்தில் வச்சிருக்கிறான் 5 சவுதியில. உலகத்தை அடக்கியாலும் ஜப்பார் அல்லாஹ், அவன் அரசு சும்மாவா? அந்த நிழல அல்லாஹ் கொடுப்பான். 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். முதலாவது இமாமுன் ஆதில், நீதம் செலுத்திய தலைவர், நீதியாக நடந்த தலைவர். நாட்டு தலைவரோ, ஊர் தலைவரோ, முஸ்லிம்களின் தலைவரோ, நிர்வாக தலைவரோ, எந்த தலைவராக இருக்கலாம், நீதமாக நடந்தால் அவருக்கு அரசுடைய நிழல். இரண்டாவது வாலிபர்களே, வாலிபர்கள் இருக்கிறீர்கள் அதிகமாக. ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், உண்ட வாலிபத்தை பாவத்தில் கழிக்காமல் அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் கழித்தால் உனக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும். மூணாவது 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக சந்தித்தார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்தார்கள், அவர்களுக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும். நாலாவது வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸ்ஜித், யாருடைய உள்ளம் அதிகமாக பள்ளியோடு தொடர்பாக இருக்குமோ அவருக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும். ஐந்தாவது யார்? ஒரு பெண் ஒரு ஆணை அழைக்கிறாள் விபச்சாரத்துக்கு. எப்படியான பெண்? ذات منصب وجمال, அழகான பெண், அந்தஸ்துள்ள பெண். விபச்சாரத்துக்கு அழைத்து அவர் சொல்கிறார், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன், விபச்சாரத்துக்கு வரமாட்டேன். இப்படியான தக்வாதாரிக்கு அரசுடைய நிழல். ஆறாவது யார் சகோதரர்களே? உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து யார் கண்ணீர் விட்டானோ, அல்லாஹ்வை நினைத்து யார் கண்ணீர் விட்டானோ, தனிமையில் அல்லாஹ்வை பயந்து கண்ணீர் விட்டானோ, இவனுக்கு அரசுடைய நிழல். மறுமையில் சிரிக்க வேண்டுமா? யாருக்கு ஆசை மறுமையில் சிரிக்க? கையோசுங்க. எல்லாருக்கும் ஆசை இல்லையா? எல்லாருக்கும் ஆசை. உலகத்தில் அழுகுங்கள். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுதால் மறுமையில சிரிக்கலாம் சகோதரர்களே. எல்லாரும் வெயில் இருப்பாங்க, நாங்க நிழல்ல இருப்போம். ஏன்? அல்லாஹ்வை பயந்து அழுத மக்கள் நாம். ஏழாவது, ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறான், அவன் வலது கையால கொடுக்கக்கூடிய சதக்கா இடது கைக்கு தெரியாது. இப்படியானவனுக்கு அரசுடைய நிழல். இன்றைக்கு சண்டை, நான் கட்டின பள்ளி, எங்க வாப்பா கல்லு கொடுத்த பள்ளி, எங்க அம்மா தான் சீமண்டி பக்கட் முதலாவது மின்னிய வித்து வாங்கி கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு போ. அம்மாவும் முடிஞ்சு, வாப்பாவும் முடிஞ்சு. சகோதரர்களே, சோதிப்பான் அல்லாஹ். எந்த காரணம் கொண்டும் வார்த்தையை விட்டுவிடக் கூடாது. எந்த காரணம் கொண்டும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள், அரசுடைய நிழல் கிடைக்கும். அல்லாஹ்வுக்காக செஞ்சா அரசுடைய நிழல் கிடைக்கும். சகோதரர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, யார் அதிகமாக சதக்காக்கள் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சதக்கா நிழலாக மாறும். அதற்கு பின்னால் அல்லாஹ் நரகத்தை கொண்டு வருவான். அல்லாஹ் சொல்கிறான் சூரா கஃபில், வஅரப்னா ஜஹன்னம லில் காஃபிரீன அர்பா. நரகவாதிகள் இருக்கிறாங்களே, அவங்கள நரகத்துக்கு கூட்டிட்டு போறல. முதலாவது சுனாமி வந்துச்சா இல்லையா? வளமையா கடலை நீங்க பார்க்க வாரீங்க, இன்றைக்கு நாங்க உங்களை பார்க்க வரோம்னு கடல் வந்துச்சு. கடல் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போச்சு. அந்த நேரத்தில் ரொம்ப உதவியாக இருந்தது சம்மாந்துறை மக்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். மறக்க இயலாததெல்லாம். ஓட்டமாவடி மக்கள் ஒரு சொத்து சேர்த்திருக்கிறார்கள். என்ன? மஜ்மா நகர். முழு இலங்கையும் நன்றி செலுத்த வேண்டிய விஷயம். 10 வைத்தான் ஜனாசாக்களை இடம் கொடுத்தார்கள் அடக்கிறதுக்கு.
சம்மாந்துறை மக்கள் சுனாமியின் போது கை கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள். நல்லதை மறக்க கூடாது, துஆ செய்ய வேண்டும். உதவும் மனப்பான்மை உள்ள மக்கள். சகோதரர்களே, அப்ப நரகத்துக்கு காபிர்களை அழைத்து போவதல்ல, நரகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் பாவிகளுக்கு காட்டுவதற்காக. எப்படி தெரியுமா கொண்டு வருவான்? அல்லாஹ்வே சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 கடிவாளத்தால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான். 70,000 சங்கிலி கடிவாளங்களால் நரகத்தை அல்லாஹ் கட்டுவான். ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்குகள் பிடித்திருப்பார்கள், பிடித்து இழுத்து கொண்டு வருவார்கள். அந்த நேரத்தில் சமிஉ லஹா தகையுதா வ ஸஃபீரா, நரகம் கோஷம் எழுப்ப ஆரம்பிக்குமாம், கத்தும். எப்படி இருக்கும்? நரகம் கத்த ஆரம்பிக்கும். அதை கேட்ட மலக்குமார்களே மயங்கி விழுந்துருவாங்களாம். சகோதரர்களே, நரகத்தை அல்லாஹ் கொண்டு வந்ததோட பாவி பாப்பான், ஓஹோ இதுதான் உலகத்தில் சொன்ன நரகமா? அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தை கண்டவுடன் யௌமஇதி யததக்கருல் இன்சான், மனிதனுக்கு அப்பதான் புத்தி வருமாம். பாவிகளுக்கு உலகத்தில் எவ்வளவு சொல்லி விளங்காத ஆக்களுக்கு அங்க புத்தி வருமா? அல்லாஹ் சொல்றான், ஃபஅன்னா லஹு ذிக்ரா, இப்ப புத்தி வந்து என்ன செய்ய வாப்பா? ஒன்றும் செய்யலா, போ நரகத்துக்கு. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. கற்பனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்ட பயத்தை எடுப்போம். நரகவாதிகளுக்கு நரகம் காட்டப்படும், சொர்க்கவாதிகளுக்கு என்ன? சொர்க்கவாதிகள் சுவர்க்கம் போவதற்கு முன்னாலே விருந்து நடக்கும், அல்லாஹ்ட விருந்து. புகாரிலிருந்து பேசுறேன் நான். அல்லாஹ் ஒரு ரொட்டி சுடுவான், அல்லாஹ் ரொட்டியை தயாரிப்பான். அது எவ்வளவு பெரிய ரொட்டின்னு சொன்னா, இந்த உலகத்தை விட பெரிய ரொட்டி, உலகத்தை விட பெரிய ரொட்டியாம். கற்பனை பண்ணி பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதை பாக்கியத்தை தருவானாக. உலகத்தை விட பெரிய ரொட்டி, புகாரி ஹதீஸ். அங்கங்க இல்ல, ஆதாரம் கேட்கலாது யாருக்கும். உலகத்தை விட பெரிய ரொட்டி. ரொட்டிக்கு கறி என்ன? ரொட்டியை சும்மா திங்கலாமா? கறி வேணுமே. மீன் கறியும் மாட்டுக்கறியும். இதாமுஹா சௌருன் வஹூத், சும்மா மீன் இல்ல, திமிங்கில கறி. திமிங்கிலம். சௌர் பொட்டமாடல்ல, காளை மாடு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கவாதிகளுக்கு விருந்து நடக்கும். யக்குலு மின் ஸாயிதி கபிதிஹா 70,000. அந்த மீண்ட ஈரல் இருக்கிற ஈரல், மீன் கறியில் இருக்கிற ஈரல், அந்த ஈரலை மாத்திரம் 70,000 சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்களாம். இங்கால நரகம், அங்கால விருந்து. நரகத்தை காட்டியதற்கு பின்னால் நேரம் முடியுது சகோதரர்களே. நரகத்தை காட்டியதற்கு பின்னால் முதலாவதாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். அவ்வலு மன் யுதுஆ யௌமல் கியாமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொல்லுவான், இந்த நிக்கிறாங்க எல்லாம் உங்களோட பிள்ளைகள் தான். நிக்கிறாங்கெல்லாம் யாரு? உங்களோட பரம்பரை. இதிலிருந்து நரகவாதிகளை வேறையாக ஆக்குங்கள். சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, உலகத்தில் எத்தனை கூட்டம், எத்தனை கூட்டம்? உண்டா ரெண்டா? அவர் ஏழை, இவர் பணக்காரன், அவர் படித்தவன், இவன் பாமரன், அவன் அரசன், இவன் ஆண்டி, அவன் உயர்ந்த குலம், இவன் தாழ்ந்த குலம். இந்தியாவில் சாதி பிரச்சனை, எத்தனை கூட்டம். பணத்தோட வந்தா மதிப்பு, கார்ல வந்தா மதிப்பு, புஷைக்கல்ல வந்தா திரும்பியும் பார்க்க மாட்டான். மறுமையில ரெண்டே ரெண்டு கூட்டம், ரெண்டே ரெண்டு கூட்டம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி பயானை முடித்துக் கொள்கிறேன். பெண்கள் வந்திருப்பதால் சகோதரர்களே, ராபியா பஸ்ரியா என்ற ஒரு பெண்மணி இருந்தார். பேர் என்ன? ராபியா அல் அதவியா அல் பஸ்ரியா. அந்த பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்லை, பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்லை. முதலாவது கருப்பு, கருப்பா இருந்தா மாப்பிள்ள வருவானா? கஷ்டம். முதலாவது கருப்பு, எல்லாருக்கும் வெள்ளை தேவை. ரெண்டாவது அடிமை,
மூணாவது விடோண்டா கணவனை இழந்துட்டா விதவை. நாலாவது பெரன்டா அடிமை, இந்த மலடி. துனியால என்ன பாக்கியமாலும் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனா ஒன்று இருந்துச்சு. என்ன? அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருந்துச்சு. அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இமாம் யார்? ஹசனுல் பஸரி. சஹாபாக்கள்ல 4 பேருக்கு அந்த யார்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். அதே போல தாபிஈன்களில் 3 பேர் சிறந்தவர். முதலாவது உவைசுல் கர்னி, யமன் தேசத்தை சேர்ந்தவர். இரண்டாவது சயீத் இப்னுல் முஸையிப், மதீனாவை சேர்ந்தவர். மூணாவது ஹசனுல் பஸரி, பஸராவை சேர்ந்தவர். அந்த ஹசனுல் பஸரி அழகான வாலிபர், ஒரு இமாம், மதுஹபின் இமாம், அரச குடும்பத்தை சேர்ந்தவர், இளம் பொடியன். அவர் பெண் கேட்டால் முழு பஸராவும் பெண் கொடுக்கும். அப்படியானால் அவர் யார கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டார்? இந்த கருப்பு பெண்ணை, அடிமை பெண்ணை. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானை பார், அழகை பார்க்காத. அழகை பார்த்து முடிச்சாக்கெல்லாம் நல்லா படுறாங்க நிறைய பேர். அழகை மட்டும் பார்த்தவர்கள். அழகோட தீன் இருந்தால் வேற. ஒவ்வொரு நாளும் கார்குசாரிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சகோதரர்களே, இவர் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு பெண் கேட்டு வாரார். யாருக்கிட்ட? ராபியாவே. ராபியா திரைக்கு பின்னால் போய் மறைந்தார். மறைந்திட்டு கேட்டார், என்ன வந்திருக்கிறீங்க? உங்களை கல்யாணம் பேசி வந்திருக்கிறார். யார் வந்திருக்கிற? ஹசனுல் பஸரி வந்திருக்கிறார். சுபஹானல்லாஹ். விடுவாங்களா? இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள வந்தா விடுவானா யாராவது? பொண்ணு வானாண்டாலும் பாப்பா பிடிச்சி அவடத்த தாலியை கட்டு. நடக்குமா இல்லையா நம்ம ஊர்கள்லண்டா? அந்த பெண் கேட்டா, அப்படியா, நான் 4 கேள்வி கேட்பேன். பொன் பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு வட்டலப்பம் கொடுக்காம கேள்வி கேட்கிறா. 4 கேள்வி கேட்பேன். அந்த 4 கேள்விக்கும் ஹசன் பதில் சொன்னால் அவரை தாராளமாக நான் திருமணம் முடித்துக் கொள்வேன். பெண்களே நன்றாக கேளுங்கள், பெண்கள் அவசியம் கேளுங்கள். உலகத்தில் இப்படியும் பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தில் சாதிச்சது பொம்பளைகள் தானே, ஆம்பளைகளை விட. முதலாவது இஸ்லாம் யாருக்கு? ஒரு பொம்பளை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது ஷஹீத் யாரு? ஒரு பொம்பளை, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இமாம் புகாரியை உருவாக்கினது யாரு? ஒரு பொம்பளை. இமாம் ஷாஃபியை உருவாக்கினது யாரு? ஒரு பொம்பளை. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியை உருவாக்கியது யார்? ஒரு பொம்பளை. ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி, ஒரு பிரயாணத்தில் 70,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. உருவாக்கியது யாரு? பொம்பளை. இப்படியும் வாழ்ந்திருக்கிறாங்க பொம்பளையில். பக்கத்துல வந்தவர் சொன்னார், 4 கேள்வியா? இவருடைய அறிவு கடல், எத்தனை கேள்வியும் கேட்கலாம். அப்படியா? கேட்கிறேன். முதலாவது கேள்வி, ஹசன், நான் மரணிக்கும் பொழுது சக்கராத்தில் களிமா வருமா எனக்கு? முதலாவது கேள்வி இடி. ஹசன் சொன்னார், ராபியா, நீங்க களிமா சொல்லுவீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. முதலாவது கேள்வியில ஃபெயில், உங்களுக்கு விட தெரியாது. இரண்டாவது கேள்வி, கபரில் என்னை வைத்தால் 2 மலக்குமார்கள் வருவார்கள் கேள்வி கேட்க. சகோதரர்களை சந்திக்க இருக்கிறோம் நானும் நீங்களும். சும்மா மலக்குமார்கள் அவங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மலகான், 2 மலக்குகள், ஹாயிலான், பயங்கரமான மலக்குகள், அஸ்ரகானி அயுனுஹுமா, கண்களில் நீல நிறத்தில் நெருப்பு பத்துமாம். அவர்களுடைய பற்கள் நிலத்தை அரைத்து கொண்டிருக்குமாம். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இடி முழங்குற மாதிரி சத்தமாக இருக்குமாம். சகோதரர்களே, கையில் ஆயுதம் வைத்திருப்பார்கள். அவர்கள் கையில தண்டாயுதம் ஏந்தி இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத்து நாள் வரைக்கும் பிறக்கும் எல்லா மனிதர்கள் சேர்ந்தாலும் அதை அசைக்க கூட இயலாதாம். வரப்போறாங்க, எனக்கிட்ட வருவாங்க, உங்கள்கிட்ட வருவாங்க. சகோதரர்களே, ராபியா கேட்டா, ஹசன், அந்த மலக்குமார் வந்து என்னிடம் கேள்வி கேட்பார்களே, கேட்பாங்களா இல்லையா? மன் ரப்புக்க, ரப்பு யாரு? தீனுக்க, உண்ட மார்க்கம் என்ன? கிபிலத்துக்க, உண்ட கிபிலா என்ன? இமாமுக்க, உண்ட இமாம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டி கேட்பார்கள்,
எந்த கபரில் அடக்கப்பட்டாலும், சம்மாந்துறையில் அடக்கப்பட்டாலும் சரி, சாய்ந்த மருதில் அடக்கப்பட்டாலும் சரி, நியூசிலாந்தில் அடக்கப்பட்டாலும் சரி, கபரிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் வரைக்கும் திரைகள் நீக்கப்படும். நீக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டப்படும். காட்டி கேட்பான் அல்லாஹ், இது யாரு? யார் அவரை பின்பற்றி உலகத்தில் வாழ்ந்தானோ அவன் தான் பதில் சொல்லுவான். பின்பற்றாதவன் என்ன சொல்லுவான்? யாருன்னு தெரியாண்டு சொல்லுவான். ராபியா கேட்டா, ஹசன் அவங்க கேள்வி கேட்டா நான் சரியா பதில் சொல்லுவேனா? ஹசன் சொன்னார், எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? அப்ப ரெண்டாவதுலையும் ஃபெயில். மூணாவது கேள்வி, பட்டோலைகள் கொடுக்கப்படும் கியாமத்துடைய நாளையில். கியாமத்துடைய நாளையில பட்டோலைகள். சகோதரர்களே, நீண்ட விஷயம் இதெல்லாம், எனக்கு பேசுறதுக்கும் வேணும், பேசிக்கொள்ளவும் மேலா. நீண்ட விடயம். பட்டோலைகள் கையில் அல்ல, பறந்து வரும். எப்படி இருக்கும்? பட்டோலை எல்லாம் கோடிக்கணக்கான பட்டோலைகள் பறந்து வரும். நல்லவனாக இருந்தால் பட்டோலை தானா வந்து கொண்ட வலக்கரத்தில் விழும். பாவியாக இருந்தால் கை பின்னுக்கு போகும், இடது கை முதுகுக்கு பின்னால் பட்டோலை கொடுக்கப்படும். முடிஞ்சு அவர் அதோட முடிஞ்சு. ராபியா கேட்டா, ஹசன் எந்த பட்டோலை வளர்க்கறமா இடக்கறமா? ஹசனுக்கு சொல்லலாமா? சொன்னார், தெரியாது. மூணுலையும் ஃபெயில். கடைசி கேள்வி, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்வான். என்ன அறிவிப்பு? முழு உலக மக்களையும் ரெண்டாக பிரிப்பான். நான் சொன்னேன், உலகத்தில் தான் எத்தனையோ பிரிவுகள். கியாமத்தில் ரெண்டு கூட்டம் தான். ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். முதலாவது சொர்க்கவாதிகள், இரண்டாவது நரகவாதிகள். இந்த கூட்டத்தில் எதில் நான் இருப்பேன்? சொர்க்கவாதியா நரகவாதியா? ஹசன் சொன்னார், தெரியாது. ராபியா சொன்னா, ஹசன் நீங்கள் வேற யாரையாவது பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடித்து இன்ப வாழ்வு வாழ்வதற்கு நான் தயாரில்லை. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகள் என்னை கொன்று கொண்டே இருக்கிறது. இதற்காக நான் தயாராக வேண்டும். சகோதரர்களே, ஒரு நாளையில் எப்படி யோசிச்சிருப்போமா? நாம யோசிச்சிருப்போமா சகோதரர்களே? உலகத்தை ஆள வந்தவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்தது கொஞ்ச வாழ்க்கை. எண்ணப்பட்ட மூச்சுகள், எண்ணப்பட்ட பேச்சுகள். இவ்வளவு நேரம் நான் பேசினது நல்லதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும், கெட்டதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும். கியாமத்துடைய நாளையில மனிதன் ஆச்சரியப்படுவான். என்னடா இது எல்லாமே இருக்குது. உலகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா, இந்த போன் எத்தனையோ முன்னுக்கு இருக்குது. இதுக்கே இவ்வளோ பவர் என்று சொன்னா அவன் சிசிடிவி எப்படி இருக்கும் சகோதரர்களே? தப்பலாமா? யாராலையும் தப்பே இல்லாது. தப்பலாம் எப்படி? அவன் இறக்கப்பட்டால் மட்டும் தப்பலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கேள்வி கணக்குக்கு நிப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்தால் மனிதன் நாசமா போய் தருவான். ஏன்? ஒரு மூச்சை எப்படி விட்டாய், அடுத்த மூச்சை எப்படி எடுத்தாயின்னு கேட்பானாம். பதில் சொல்லலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ கேட்டார்கள், ஹாசிபனா ஹிசாபை யஸீரா, யா அல்லாஹ் லேசான கேள்வி எனக்கு கேட்பாயாக. அது என்ன லேசான கேள்வி எனக்கு? ஆயிஷா நாயகி புத்திசாலி கேட்டாங்க, என்ன லேசான கேள்வி எனக்கு? ஒன்று கேள்வி கேட்டுட்டு விடுறியா? இல்ல ஆயிஷா, அல்லாஹ் கேட்க பிடிச்சா விட மாட்டான். அப்ப லேசான கேள்வி எனக்குண்டா என்ன? நாங்க துஆ செய்யறோமா இல்லையா? லேசான கேள்வி எனக்கு கேட்டு, லேசான கேள்வி எனக்குண்டா என்ன தெரியுமா? மனுஷனை கூப்பிடுவான், இங்க வா, இங்க வா, இன்னைக்கு நீ செஞ்ச பாவம் எல்லாம் பார்த்துக்கோ, இன்னைக்கு நீ செஞ்ச நன்மை எல்லாம் பாரு, இன்னைக்கு நீ செஞ்ச பாவம், தனியே செஞ்சது, கூட்டத்தில் செஞ்சது, உமாக்கு தெரியாம, வாப்பாக்கு தெரியாம, டீச்சருக்கு தெரியாம செஞ்ச எல்லா பாவமும் இருக்குது. ஏன் செஞ்சன்னு கேட்கல, போ சொர்க்கத்துக்கு. அதுதான் லேசான கேள்வி எனக்கு. இன்னமா ஹுவல் அரல். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் லேசான கேள்வி எனக்கு கேட்பானாக. யா அல்லாஹ், மறுமையை தெரியாத மக்கள் யா அல்லாஹ், உன்னை ஒழுங்காக விளங்கல்ல யா அல்லாஹ், எவ்வளோ வாழ்க்கையை நாங்கள் சந்திக்க